ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ ஆல் வெரி ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு நம்ம என்ன மூவி பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆன த கில்லர் அப்படிங்கிற மூவியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இந்த மூவி வந்து ஒரு ரீமேக் மூவி அப்படிங்கிறதே தெரியாமல் நான் சும்மா ரேண்டமாக வாட்ச் பண்ணுவேன். அப்படி பார்க்கும்போது இந்த மூவியை நான் போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் ரிவ்யூ செக்ஷன்லாம் அவ்வளோ ரிவ்யூஸ்லாம் வந்து பாசிட்டிவாக இல்லை. அண்ட் ட்ரைலர் அப்புறமா தான் நான் போய் பார்ப்பேன். ஏன்னா ட்ரைலர் ஃபஸ்ட்டு பார்த்துட்டா அதுலேருந்து வர ஸ்பாய்லர்ஸ் வந்து நம்ம மூவி பார்க்குற இம்பேக்ட் போயிடுங்கிறதுனால நான் லேட்டராக பார்ப்பேன். கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கில்லர் வாஸ் மச் பெட்டர் அப்படி இப்படின்னு போட்டிருந்தாங்க. என்னப்பா இந்த கில்லரே இவ்வளோ நல்லா இருக்குது, இதுக்கு மேலே என்ன அவங்க எடுத்திருப்பாங்க அப்படின்ட்டு நான் ஓல்டு கில்லரில் போய் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பார்த்தேன். டு பி ஆனஸ்ட் எனக்கு அந்த இதெல்லாம் எனக்கு பிடிக்கலைங்க அவ்வளோவா. ஏன்னா அது வந்து அந்த மேக்கிங் அதெல்லாம் ரொம்ப அவுடேட்டடாக இருந்தது. இந்த படத்தில் வந்து மேக்கிங்லாம் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருப்பாங்க. சவுண்டிங் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்ன ஜேர்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆக்ஷன் மூவி. இதில் வந்து லீட் ரோலில் வந்து நாகாலியா எமானுவல் பண்ணியிருக்காங்க. இவங்க ஏற்கனவே கேம்ஸ் ஆஃப் த்ரான்ஸ்லாம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஹீரோயின் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆக்ஷன் மூவினா ஒரு ஹீரோயின் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ், அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாத்துலேயும் வந்து 100% அவங்களோட கமிட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. எந்த சீனும் அவங்கள வந்து குறைய சொல்ல முடியாது. இவங்க இந்த மூவியில் இவங்க தான் ஒரு பிக்கஸ்ட் ப்ளஸ். அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியன் மூவிஸ்லலாம் சில ஹீரோயின்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஆக்ஷன் ஜானர்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அது பார்த்தா நமக்கு ரொம்ப சீரியஸான ஒரு ஃபீலே வராது. மேபி இந்த மாதிரி படம்லாம் பார்த்து நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணாக்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, இந்த ஸ்டோரியை பற்றி பார்த்தோம்னா எல்லா படத்துலையும் வர மாதிரி இந்த ட்ரக்ஸ் கடத்துறது, 2-3 கேங் இருப்பாங்க, அது அவங்களுக்குள்ள உள்ள கிளாஷஸ், அதனால வர இதெல்லாம் வந்து ஸ்டண்ட், அது பேஸ்டாக வர ஸ்டண்ட்ஸ் அந்த மாதிரி இதுதான். இந்த படத்தில் வந்து ஒரு 5 to 6 ஸ்டண்ட் சீக்வன்ஸ் இருக்கும். எல்லா ஸ்டண்ட் சீக்வன்ஸுமே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டண்ட் கொரியோகிராஃபிக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து நம்ம 100 out of 100 கொடுத்துருக்காங்க. படத்தோட ஸ்டோரி என்னென்னா சும்மா ஒரு 1 லைன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீனில் வந்து ஒரு ஷூட் அவுட் நடக்கிறது. அந்த ஷூட் அவுட்டில் வந்து இவங்க வந்து ஹீரோயின் போயிட்டு ஒரு 10 பேரை பொழந்து கட்டிடுவாங்க. அப்போது அந்த பொழந்து கட்டிட்டு கடைசியாக ஒரு பொண்ணு மட்டும் அந்த ஹாலில் இருப்பாங்க. அவங்க பாட வந்திருப்பாங்க. சரி இவங்களையும் சுட்டு தள்ளிடலாம், ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து கண்ணு தெரியாமல் போயிடும். இந்த ஆக்ஷன் நடக்கிற ஆக்ஷனில் அவங்களுக்கு ஐசைட்டை லூஸ் பண்ணிடுவாங்க. அந்த இதில் வந்து சிம்பத்தியில் வந்து இவங்க மட்டும் சரி ஓகே பொழைச்சி போகிறா அப்படின்ட்டு விட்டுட்டு வந்துடுவாங்க. இதை வந்து அவனை அனுப்பிச்ச கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஒத்துக்க மாட்டான். அந்த லீடர் ஒருத்தன் இருப்பான், அவன் வந்து ஒத்துக்க மாட்டான், நீ அவளை போய் கொண்டுட்டு வா அப்படின்மா. ஆனால் இவளுக்கு கொல்ல வந்து மனசு வராது. அவங்க அந்த கேங்ஸ்டர்டேந்து இவங்க வந்து எப்படி இந்த பொண்ணை சேஃப்கார்ட் பண்ணாங்க, எதுக்கு அந்த பொண்ணை கொல்லணும்னு அந்த கேங்ஸ்டர் துரத்துறாங்க அப்படிங்கிறது தான் மிச்ச ஸ்டோரி. இது வந்து ஆஸ் யூஷுவல் தான், ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ்லாம் கிடையாது. நம்ம தமிழ்லேயே இந்த மாதிரி ஸ்டோரிஸ் நிறையா பார்த்துருப்போம், மற்ற ஹாலிவுட் படத்துலையும் நல்லா பார்த்துருப்போம். பட் ஒன்லி டிஃப்ரென்ஸ் என்னென்னா சும்மா தேவையில்லாத சீன்லாம் வச்சு நம்மளை கொல்லாமல் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நீட்டாகவும் ஈவன் டயலாக் போர்ஷன்ஸ்லாம் வரும்போது கூட ரொம்பவே நீட்டாக பண்ணியிருப்பாங்க. வேற என்ன, அதுக்கப்புறம் ஒரு தீம் மியூசிக் ஒன்று இருக்கும், அதுவும் வந்து எக்ஸப்ஷனலாக ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சவுண்ட் டிசைன் அண்ட் அந்த இதெல்லாம் சவுண்ட் மிக்சிங் எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மூவி வந்து ஜியோ சினிமாவில் இருக்குது. அண்ட் ஆடியோவும் ரொம்பவே நல்லா இருந்தது. போத் ஆடியோ அண்ட் வீடியோ குவாலிட்டி ரெண்டுமே நல்லா இருந்தது. அது என்ன ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது, ஒரு சில படங்களுக்கு நல்லா இருக்குது, ஒரு சில படங்களுக்கு மோசமாக இருக்குதுன்னு சொல்கிறியே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது இப்போது ப்ளூரே குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. டால்பிலேயே நிறையா டால்பிஸ் இருக்குங்க. இப்போ டால்பி கம்ப்ரெஸ்டு ஆடியோன்னு இருக்குது. நம்ம யூஸ்வலாக வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் பார்க்குறது எல்லாமே டால்பி கம்ப்ரெஸ்டு ஆடியோ தான். அண்ட் நீங்கள் ப்ளூரே டிஸ்கில் பார்த்தீங்கன்னாக்கா அன்கம்ப்ரெஸ்டு வெர்ஷன் இருக்கும். அன்கம்ப்ரெஸ்டு வெர்ஷனுங்கும்போது உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம சினிமா ஹாலில் பார்க்குறது வந்து அன்கம்ப்ரெஸ்டு வெர்ஷன். அதே நம்ம வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ அமேசான் ப்ரைம்லேயோ அது இந்த மாதிரி ஜியோ இதிலெல்லாம் பார்க்குறது வந்து கம்ப்ரெஸ்டு வெர்ஷன் தான். இதில் என்ன லெவல் ஆஃப் கம்ப்ரெஷன் இருக்குங்க. சில பேர் வந்து மெமரியை சேவ் பண்ணணுன்ட்டு ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த டைனமிக்ஸ், ஆடியோவோட டைனமிக்ஸ் வந்து இல்லாமல் போயிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த படத்தில் வந்து டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் ஆடியோ வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அஃப்கோர்ஸ் அன்கம்ப்ரெஸ்ட் அளவுக்கு இல்லாட்டாலும்
கண்டிப்பாக ஒரு கம்ப்ரஸ்டு ஆடியோவுக்கு ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியாக இருந்ததுங்க. ஆக்ஷன் மூவி பிடிச்சவங்க கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். இந்த கான்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.